இயற்கை சார்ந்த சூழலில் கம்மாய் ப்ளஸ் வரப்பு வழியாக அதே இரண்டாவது மொட்டை மாடியில் மிக பிரம்மாண்டமான காளான் குடில் நமது பணியாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 350 சதுரடி காளான் குடில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆபத்தான விளிம்பில் காளான் குடில் அமைப்பு பணியாளர்கள் பிரம்மாண்டமான காளான் குடில் கிட்டத்தட்ட 1.5 டன் வெயிட்டை தாங்கி நிற்கக்கூடிய காளான் குடில் மிகப்பெரிய விஷயம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் 2வது மொட்டை மாடியில் அதிக காற்றழுத்தத்தில் உள்ள இந்த காளான் குடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை சார்ந்த இந்த சூழல் இது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு காளான் குடில் அமைப்பு முறை. இந்த காளான் குடியில் எந்த ஒரு சப்போர்ட்டில் நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா மெயினான கான்செப்ட் இந்த பந்தக்கால் வளையம் தான். மெயினான கான்செப்ட் இந்த பந்தக்கால் வளையம் தான். மொட்டை மாடியில் ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் இந்த பந்தக்கால் வளையம் போட்டு வச்சுருப்பாங்க. 10 அடிக்கு 10 அடி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அது மூலியமாக தான் இந்த காளான் குடியிலே நாங்கள் நிப்பாட்டுறோம். பாருங்கள், அங்கே ஒரு 10 அடி, இங்கே ஒரு 10 அடி. மெயினான ஒரு விஷயம் தான். இதை வச்சு தான் இந்த காளான் குடியிலேயே 1.5 டன் வெயிட்டோடு தாங்கி நிப்பாட்டுறோம். தானா வடிவத்தில் இருக்கிற இந்த பந்தக்கால் வலி ஸோ மொட்டை மாடியில் காளான் பண்ணை அமைக்கணும் அப்படின்னா இந்த பந்தக்கால் வளையம் இருந்தால் கண்டிப்பான முறையில் எத்தனை டன் வெயிட்டையும் தாங்கி நிப்பாட்டலாம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஹேண்ட் லீவர் பீம், ஓவர்லோட் பீம் எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த காளான் குடிலில் அமைச்சு சரியான வரமுறையில் காளான் குடில் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அம்மாடி, இயற்கை சீற்றம் இதில் இது வேற ஒரு நாள் வேலை டிலே ஆகி வருது. இங்க நம்ம மக்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்க்குதுங்க. பெரிய விஷயம். கஸ்டமர் கேருக்காக சொன்ன டயத்தில் வேலையை முடிச்சு கொடுக்கணும்ல நம்மளுக்கும். சார், ஹாப்பி மார்னிங். வணக்கம் மேடம். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 2வது மொட்டை மாடியில் 3வது நாளாக இன்று வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்று சரியான மழை, ஒரு 2 மணி நேரம் வேலை ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஓகே. மக்கள் ஃபுல்லாக மேலே ஏறி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. அதோட சேர்ந்து கடந்து வேலை பார்த்தேன். ஓ, இன்னைக்கு அடுத்து என்னுடைய வேலைகள் எலக்ட்ரிக்கல் பம்பிங் ஒர்க்கு, ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க்கு. அதுக்கும் ஆள் போட்டுற வேண்டியதானே? இல்லை, அதெல்லாம் ஃபினிஷிங் டச் ஒர்க்கு. நான் இருந்து பார்த்தா தான் சரியாக இருக்கும். ஓகே. 2வது மொட்டை மாடி மெயின் கான்செப்டே அதுதான். பக்கத்துலேயே கம்மா இருக்கு. கம்மா, வயல், இயற்கை சார்ந்த ஏரியா நல்ல ஏரியாவாக இருக்குது சார். பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ இயற்கையை உங்களுக்கு இங்கே வளர்த்து கொடுத்துரும்.
எத்தனை சதுரடி சார்? இது மொட்டை மாடியிலேயே வந்து அதுவும் 2வது மொட்டை மாடியில் இதுதான் முதல் முறையாக 3வது மொட்டை மாடியாக 3வதா? ஐயோ 3வது மொட்டை மாடியில் முதல் முறையாக பிரம்மாண்டமான மெயினான விஷயம் பிரம்மாண்டமான 330 சதுரடியில் ஒரு மிகப்பெரிய காளான் குடி. சூப்பர் சார். இந்த இயற்கை சீற்றங்களை தவிர்த்து அதாவது புயல் வெயில் மழை இது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த காளான் குடியில் எதிர்பார்க்கிற காளான் எதிர்பார்க்கிற குவாலிட்டி எதிர்பார்க்கிற குவான்டிட்டி எதிர்பார்க்கிற டைமிங்ல காளான் கிடைக்க வைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சவாலே இதுதான். ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்தவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். கண்டிப்பா சார். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தடுத்த ஸ்டெப் நடந்துட்டு இருக்கு. நேற்றுல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. சார் முடிஞ்ச அவருக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு மேடம். ஃபினிஷிங் டச்சில் இருக்கு. ஒரு 90% வேலை முடிஞ்சிருச்சு மேடம். ஃபினிஷிங் டச் மட்டும் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சிரு. இன்னும் ஒரு நாள் வேலை, அது என்னுடைய வேலையா இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பிங் வேலை, ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க்கு, கீழே அந்த ஆத்துமணல் போட்டு. ஸோ இந்த வேலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் வேலை இருக்கு. சரி சரி சரி. அதுக்கு தனி டீம் வரும். 11 அடிக்கு 33 அடி, கிட்டத்தட்ட 330 சதுரடி. அதையும் 2ஆ பிரிச்சாச்சு. சரி சரி சரி. 2ஆ பிரிச்சு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு அப்படின்றப்ப அந்த பக்கம் ஈல்டு வரும், இந்த பக்கம் விதைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கிட்டு ஈல்டு வரும், அந்த பக்கம் விதைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ மாறி மாறின்றப்ப உங்களுக்கு ஈல்டு வந்து நிக்காம வந்துகிட்டே இருக்கும். அதோட முக்கியமானது வியாபாரிகள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு தினைக்கும் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். சரி சரி சரி. ஒரு நாளைக்கு இதுல வந்து ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 10 கிலோ. காளான் வளர்ப்புக்கு 200% முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னா வைக்கோல் தான். அதை கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்து நிதானமா தேர்ந்தெடுத்து வாங்குறது தான் ஒரு காளான் பண்ணையாளருடைய தனித்திறமை. மண்ணை ஏற்றுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு. இது சாமி கும்பிட்டு போட்ட பெட்டு ஃபுல் ஃபார்மிங் கண்டிஷனில் இருக்குது. டெம்பரேச்சர் மேச்சர் பார்க்குற மீட்ரு. ஸோ ஃபுல் சேஃப்டியாக ஷெட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. பில்டிங்கும் பக்கா சேஃப்டியாக இருக்குது. எந்த இடத்துலையும் வாட்டர் லீக்கேஜ் இல்லை. மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு. சாமி கும்பிட்டு போட்ட பெட்டும் ஃபுல் ஃபார்மிங் கண்டிஷனில் இருக்குது. நோ கண்டாமினேஷன். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுபோக எக்ஸாஸ்ட் ஃபேன் கரெக்டாக இருக்குது. சூப்பர் பர்ஃபெக்ட். நல்லா உடைப்பாரு, பெட் நல்லா போடுவாரு. முக்கியமா கவர் ஓதுறதுல ஸ்பெஷலிஸ்ட் இவரு. நாங்க ஆமா மாதிரி வந்தாலும் அழகா அந்த நீங்க குடுக்குற பிளானை நாங்க டார்கெட்டை முடிச்சிருவோம் சார். பாப்பா சார். ஆமா. சிம்பிள் டயலாக் தான். அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஆமா சொல்லுங்க சார். இந்த பக்கம் அப்படியே ரவுண்ட் கட்டுங்க. எவ்வளவு யார் ஃபர்ஸ்ட் வராங்க கடைசி யார் ஃபர்ஸ்ட் வராது. சார் இது சினிமா பட டயலாக் சார். அது காப்பி பண்ணி டேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்னேன்ல சிம்பிள் பட டயலாக்னு சொல்லிட்டேன்ல.
என்ன மேடம்? குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் மேடம். நவம்பர் மாசத்துல என்ன சார் இப்படி ஒரு சூரியன் வந்து சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கு? பங்குனி வெயில் பள்ளக்கட்டி அடிக்கிற மாதிரி. ஆ உடனே மேடம் 3வது மொட்டை மாடி காளான் பண்ணை. ஓகே. அதில் வந்து இன்னைக்கு சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிச்சு மாஸ் ப்ரொடக்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஷெட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. உள்ளுக்குள்ள ஓனர்ஸ் வந்து போட்ட பெட்டுகளை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே பெட்டை போட அவங்க கொஞ்சம் மேலோட்டமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது முடிஞ்சது அவ்வளோ முடிய போகுது இன்னைக்கு ஒர்க்கு. சூப்பர் சார். இது 3வது மொட்டை மாடியில் காளான் பண்ணை. அதோட இன்று இனிதே ஆரம்பம். எஸ். ஓகே. இது எத்தனை சதுரடி? இது வந்து 11க்கு 33, கிட்டத்தட்ட 360 சதுரடிக்கிட்ட வரும். 360 சதுரம். அதோட முக்கியமானது பெரிய மொட்டை மாடி. இது 1 அடிக்கு 3 அடி சைஸ் பெட்டு. 6 கிலோ ஒரு பெட்டோட வெயிட் வந்து 6 கிலோ. 3:1ன்ற விதத்தில் காளான் வரும். 3 கிலோவுக்கு 1 கிலோ காளான்னா இது 6 கிலோ பெட்டு. ஓகே. அப்போ 6 கிலோவுக்கு 2 கிலோ காளான் வெளியே வரும். 6 கிலோவுக்கு 2 கிலோ காளான் வெளியில் வருமா? சூப்பர். இங்கே வந்து வைக்கோல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல சார். இவ்வளோ பெட்டு போட்டிங்களா? சூப்பர் சார்.